மூன்றாவது சங்கீதம் 128:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ? அவர் வழி என்ன? அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆனா இங்க முக்கியமா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வழி என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பயம் உண்டு, அநேகருக்கு பயம் இருக்கு, பயந்து நடக்கிறாங்க. ஆனா அவர் வழியில நடக்கிறாங்களா என்பதுதான் டவுட். பயம் இருக்கு, கடவுள் மேல எல்லாருக்குமே பயம் இருக்கு. ஆனா அந்த வழியில நடக்கிறாங்களா? பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வழின்னு ஒன்று சொல்லி வச்சிருக்காரு. அதில் அவர் போன வழியில் நம்ம பின்னாடி வர சொன்னார் இல்லையா? அந்த வழி ஒன்று என்ன தெரியுங்களா? பரிசுத்தம். அவர் எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கணும். அந்த பரிசுத்தம் என்கிற அந்த வழியை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். பரிசுத்தத்தை பின்பற்றினா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தம். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்புக்கு பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அவ அதை விட்டு கொடுக்கல. பரிசுத்தத்தை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பாவம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உலகம் நமக்கு கொடுக்குது. ஏன் நம்ம இங்கேயே இந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னா கூட எத்தனை பேர் அதை விடுறதுக்கு, பரிசுத்தத்தை விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இல்ல விடக்கூடாதுன்னு ஆயத்தமா இருக்கிறீங்க? விடக்கூடாது, ஆனா விடுறோமே ஒரு சில நேரத்துல. ஏன்? அவர் வழி பரிசுத்தங்க. அந்த சத்தியமும் பரிசுத்தம், அவர் ஜீவனும் பரிசுத்தம். அந்த ஜீவன் பரிசுத்தம் தானேங்க. அவர் கொடுத்த ஜீவன்ல ஏதாவது கலகம் இருக்கா? ஏதாவது கபடம் இருக்கா? ஏதாவது அசுத்தம் இருக்கா? இல்ல, அந்த ஜீவன் பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் முக்கிய வழியாய் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு. யோசேப்பு விற்கப்பட்டவன், பாவத்திற்கு வழி கிடைச்சதுதான். ஆனா அவன் அதை என்ன பண்ணல? பரிசுத்தத்திற்காக விச்சு போடல. ஒருத்த கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தையே வித்துட்டான். பசி வந்தா 10 பறந்து போகணுவாங்க. இவன் சேஷ்டபுத்திர பாகல பறந்து போயிடுச்சு. ஏசா அறிவு கட்ட வந்தானே அவன். ஒரு பக்கம் யோசிக்கும் போது ஏன்டா அவன் கொடுத்தான்? ஒரு பக்கம் யாக்கோபு ரொம்ப நல்லவர். யாக்கோபு ஏன் மாத்திட்டான்? இல்ல, யோசிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நல்லவர் யாக்கோபு. நம்ம சொல்லுவோம், யாக்கோப போல நான் போராடுவேன், யாக்கோப போல நிறைய தடவை ஏமாத்துறீங்க. செய்யறமா இல்லையா? நம்ம எல்லாருமே சரி, நான் செய்யறேன்னு தான் சொல்லுவேன் இல்லையா? உங்களை நான் சொல்லிக்க மாட்டேன், நான் செய்யறேன். அப்ப பாருங்க, எப்படி எல்லாம் யோசேப்புக்கு வழி வந்தாலும் தன்னுடைய தேவனுடைய பரிசுத்தத்துக்காக அந்த இடத்துக்குள்ள நிக்கவே இல்லை பாருங்க. அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நகர்ந்து போனான், ஓடிட்டான். தன் வஸ்திரம் கழண்டு போறதை குறிச்சு அவனுக்கு கவலையே கிடையாது. மேல இருக்கிற வஸ்திரம் கழண்டு போறதை குறிச்சுலாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பரிசுத்தம் என்கிற வஸ்திரம் கழல கூடாதுன்னு சொல்லிதான் அவன் வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஓடுறான். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தன்ற வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஓடுறோம்? வேத சொல்லுகிற தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். பரிசுத்தங்கிற வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும், அதை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுறோம்? யோசேப்பு பாருங்க, வாலிபன். ஒரு காலகட்டம் வரும்போது அவனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போதும் தன் பரிசுத்தத்தை என்ன பண்ணல? விடல. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்ததுனால்தான் அவன் பாக்கியவானாய் மாறினான். எகிப்து தேசத்துக்கே அவன் தான் ஆசீர்வாதம். அவன் கோதுமை கொடுத்தான், இது கொடுத்தான், அது கொடுத்தான், அதெல்லாம் ரெண்டாவது. யோசேப்பு மட்டும் அங்க போலனா எகிப்து ஜனமும் போஷிக்கப்பட்டிருக்காது. இங்க இருந்து போன யாக்கோபின் சந்ததியும்
அப்போ யோசேப்பு தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்ம இருக்கிற பிளாக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தாங்க ஆசீர்வாதம். ஒன்னே ஒண்ணுதான், உங்க பரிசுத்த வஸ்திரத்தை மட்டும் யாருக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. அது புனிதமான வஸ்திரம். அதை கரைப்படுத்தாதீங்க, அதை தீட்டுப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அம்மா வஸ்திரம் போனா கூட போட்டு எங்க அப்பாவோட வஸ்திரம் இருக்குதுன்னு ஓட்டாம இருங்க. அவன் தாங்க சூப்பரு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? என் வஸ்திரம் போவே கூடாது. ஆண்டவர் வஸ்திரம் போனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வஸ்திரத்தை துணிகரமா விட்டுறீங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு விளக்குறையும் கொடுத்து அந்த வஸ்திரத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவன் எவ்வளவு பரிசுத்தம், அந்த சத்தியம் எவ்வளவு பரிசுத்தம், அவர் எவ்வளவு பரிசுத்தம், அவருடைய வழி எவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. அந்த வழியில தான் நீங்களும் நானும் போகணும். பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை நீங்களும் நானும் விடாதபடிக்கு எதற்காகவும் யாருக்காகவும் எந்த மனுஷருக்காகவும் அதை மாத்திரம் விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க பரிசுத்தமா வாழறீங்களா, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ நீங்க முயற்சி செய்யுங்களேன், ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான்காவது ரோமர் 4:7-8. எட்டு வாசிங்க. அல்லேலூயா. தாவீது சொன்னதே இங்க யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு இல்லையா? பவுல் சொல்றாரா இல்லையா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கா? அந்த நிச்சயம் தான் நீங்களும் நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள எப்பவுமே இருக்கணும். என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, மூடிட்டாரு, என் பாவத்தை எண்ணவே இல்லை. அப்போ நீங்க செய்த பாவங்களை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவன் யாரு? ஆண்டவர் எண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் உன் பாவத்தை என்ன பண்ண மாட்டேன், நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அதை நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டேன், மூடிட்டேன், அவ்வளவுதான். அது க்ளோஸ், அந்த சாப்டரே க்ளோஸ். ஆனா உங்க பாவத்தை மறுபடியும் மறுபடியும் தூண்டி விடுகிறவன் பிசாசு. இப்போ இங்க வேத தெளிவாய் சொல்லுது, உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரா, நீங்க அதை நிச்சயத்து இருக்கிறீங்களா, நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க நல்ல எக்ஸாம்பிள் தாவீது தான். பாவம் செஞ்சான், பக்சேபால் இடத்துல மறந்துட்டான். ராஜ்யத்தையே ஆளுங்கிறவனுக்கு பாவம் செஞ்சதை மறந்துட்டான். நம்ம சொல்லுவோம் பல வேலைகள்ல இருந்திருப்பான், மறந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமா இருக்கிறோமா? அல்லேலூயா. நிர்வாணமா இருக்கிறோம். ஆனால் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. உள்ள என்ன நினைச்சாலும் அவருக்கு தெரியும், வெளியே நம்ம என்ன பேசுறோன்றது அவருக்கு தெரியும். அப்ப பாருங்க, தாவீது செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார், மூடி போட்டாரு, எண்ணாது இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவனுடைய ராஜ்யபாரம் நிலை பெற்றது. அது வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் அப்படி இப்படி ராஜ்யம் எப்படி அப்படி போச்சுதான். ஆனா என்னைக்கு நாத்தான் வேலை கொண்டு போய் ஆண்டவர் அங்க பேசினாரோ அந்த நேரத்துல அவன் தன் பாவத்தை ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணா, அறிக்கையிட்டான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க பாவத்தை தேவ சமூகத்துல அறிக்கையிடாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், அந்த பாவத்தை ஆண்டவர் மூடுவார், அந்த பாவத்தை ஆண்டவர் எண்ணவே மாட்டார். இந்த ஒரு நிச்சயத்தோட இங்க இருந்து கடந்து போங்க, நிச்சயமா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள நானும் ஆசீர்வதிக்கப்படனா இப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எத்தனை பேர் சகிக்க ஆசைப்படுறீங்க? எனக்கு சோதனை வேணும்பான்னு கேட்கறவங்களா கை தூக்குங்க. பரவாயில்ல, சோதனை கத்து நல்லது. சோதனையே வேணாங்க எனக்கு, நான் இப்படியே போறேன் நல்லா போறேன்னு சொல்றாங்களா கை தூக்குங்க.
பரவாயில்ல, உஷாராயிட்டீங்க. கேட்டா இவங்க அதுக்கப்புறம் பிடிச்சிப்பாங்க நம்மள, இல்லையா? வேத தெளிவதனங்க சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா. ஆனா உலகம் சொல்ல, யோ நீ என்ன இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலகம் சொல்லும். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நீங்கள் எப்பேற்பட்ட சோதனையை நீங்கள் சகிக்கிறவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாதுங்க. ஏன்னா வேத தெளிவா வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் எவனோ. யார் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். செய்கிறவன், கேட்டுட்டு போறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன் தான் பாக்கியவான். இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீணடிச்சிடாதீங்க. இந்த வார்த்தை எடுக்கும்போது ஆண்டவர், இது முதலாவது எனக்கு, இந்த வார்த்தை நீங்க எனக்கு தான்ப்பா பேசுறீங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் உங்களை உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தை இல்லையா? இந்த ஆவி யார் தந்தது? ஆத்மா யார் தந்தது? இந்த சரீரம் யார் தந்தது? அப்புறம் நீங்க என்னத்துக்கு? யோசிச்சு பாருங்க, நம்ம ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆத்மா இந்த உலகத்துல சரியா வாழ்ந்துச்சு, தேவனுக்கு பிரியமா நடந்து வாழ்ந்துச்சுன்னா பரலோக நிச்சயம். ஆனா சரியில்லாம தன் இஷ்டம் போன போக்குல போச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது எனக்கா இருந்தாலும் நான் இஷ்டம் போல போனேன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிதானமா யோசிச்சு பாருங்க. நான் எத்தனை நாள் பைபிள் படிக்காம போயிருக்கேன், எத்தனை நாள் ஆண்டவர் வார்த்தையை தியானிக்காம போயிருக்கேன், எத்தனை நாள் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாம போயிருக்கேன், அவருக்கு பயப்படாம நடந்திருக்கேன், அவர் வழி பரிசுத்தத்தை நான் விட்டுட்டு போயிருக்கிறேன். நான் எத்தனை பேர் வயதானவர்களை பார்த்து கண்டுக்காம போயிருக்கோம், அவங்களை குறித்து யோசனை இல்லாமல் இருந்திருப்போம், நம்ம பெற்றோரை குறித்து யோசனை இல்லாமல் இருந்திருப்போம், நம்ம உறவுகளை குறித்து இப்படிப்பட்ட சிறுமையில கஷ்டப்படுற குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம எத்தனை நாள் தள்ளி போயிருப்போம். நீங்கள் சொல்லலாம், என்கிட்டயே இல்லை சிஸ்டர், நான் எப்படி கொடுக்குறது சிஸ்டர்? நீங்கள் சொல்லலாம், ஜபம் பண்ணுறது கூட தான் ஆசீர்வாதம். ஏன் நீங்கள் பணம் கொடுத்தாதான் ஆசீர்வாதமா? இல்லையே, எந்த இடத்துலையும் ஆண்டவர் அப்படி சொல்லியே. நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா. வியாதியஸ்தரை போய் பார்க்குறோம் இல்லையா, மருத்துவமனையில் போய் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், போய் முதல்ல என்ன போய் பணத்தையா கொடுக்குறோம்? பணத்தையே முதல்ல கொடுக்குறோம்? இல்லை, முதல்ல என்ன பண்ணுறோம்? ஜெபம். அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல உதாரணம் தானியேல், ஆகாரத்தினால கூட தீட்டுப்படுத்தாம பார்த்துக்கினானா. அப்ப அவன் பரிசுத்த வஸ்திரத்தை எவ்வளவு அழகா காத்துக்கொண்டான் பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி காத்துக்கொள்றோம்? ஆகாரத்தினால நம்ம தீட்டுப்படாம பார்த்துக்கிறோமா? ஆகாரம் மோசமானது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆகாரம் நம்ம உடம்புக்கு புஷ்டி புஷ்டி புஷ்டின்னு. அந்த ஆகாரம் தான் ஒரு நாள் நமக்கு ஆபத்தா மாறும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு லிமிட். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த லிமிட்டேஷனே இல்லாம போயிடுச்சு இல்லையா? இது கடைசி நாட்கள். திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆண்டவர் வருகை நிச்சயம். நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்களும் நானும் ஆயத்தப்படணும்னு சொல்லி, ஆயத்தப்படுவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆயத்தப்படாம விட்டுட்டு போறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல, ஆயத்தப்படுத்துவதற்கும் நாம ஆயத்தப்படுவதற்கும் தான் ஆண்டவர் நம்மளை அழைத்தார். அல்லேலூயா. நான் மட்டும் ஆயத்தமாயிட்டு போறதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கல, பிறரை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்பது இந்த உலக ஆசீர்வாதம் அல்ல, தேவனோடு நெருங்குவதுதான் ஆசீர்வாதம். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன், சிந்தையுள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாவத்தை மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
இன்னும் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கல, இன்னும் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாருங்க, அவரே நினைக்கலங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம நிச்சயத்தோடு இருக்கிறோமோ அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓ, இன்றைக்கு வாழ்கிற நாம இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கணும். நோவா வாழ்ந்த காலத்துல அவன் மட்டும்தான் நீதிமான், அவன் மட்டும்தான். அங்க வேதம் என்ன சொல்றது? நோவா மனுஷர்களுக்குள்ளே, அப்ப கூட ஆண்டவர் சொல்ற அவன் குடும்பத்துக்குள்ளன்னு கூட சொல்லல, அவன் அங்க இருந்த மனுஷருக்குள்ள அவன் மட்டும்தான் நீதிமானா இருந்தான். அப்ப அவன் பரிசுத்த வஸ்திரத்தை எவ்வளவு அழகா காத்துக்கினா பாருங்க. இன்னைக்கு நாம அப்படி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அப்படிதான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் கிடையாது. அவர் நினைக்கிறபடி தான் நீங்களும் நானும் இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், செய்யணும். விட்டு கொடுத்து போங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுங்க. ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி